என் மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கும் மன்னவா, என் எண்ணமெல்லாம் கலந்திருக்கும் ஏசையா ஏசையா. மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கும் மன்னவா, என் எண்ணமெல்லாம் கலந்திருக்கும் ஏசையா ஏசையா. மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கும் மன்னவா, என்னை ஆள்பவர் நீதானையா, எனக்குள் வாழ்பவரும் நீதானையா. என்னை ஆள்பவர் நீதானையா, எனக்குள் வாழ்பவரும் நீதானையா. எனக்குள் வாழ்பவரும் நீதானையா, எனக்குள் வாழ்பவரும். என் மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கும் மன்னவா, எண்ணமெல்லாம் கலந்திருக்கும் ஏசையா ஏசையா. மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கும் மன்னவா, நல்ல மேய்ப்பன் நீதானையா, மந்தையின் ஆட்டுக்குட்டி நான் தானையா. நல்ல மேய்ப்பன் நீதானையா, மந்தையின் ஆட்டுக்குட்டி நான் தானையா. மந்தையின் ஆட்டுக்குட்டி நான் தானையா, மந்தையின் ஆட்டுக்குட்டி நான் தான். என் மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கும் மன்னவா, எண்ணமெல்லாம் கலந்திருக்கும் ஏசையா ஏசையா. மனசெல்லாம் மன்னவா, தாயும் தந்தையும் நீதானையா, தாங்கி நடத்துபவர் நீதானையா. பாருங்க, இன்னொரு முறை. தாயும் தந்தையும், தாயும் தந்தையும் நீதானையா, தாங்கி நடத்துபவர் நீதானையா. தாங்கி நடத்துபவர் நீதானையா, சுமந்து நடத்துபவர் நீதானையா. மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கும் மன்னவா, எண்ணமெல்லாம் கலந்திருக்கும் ஏசையா ஏசையா. மனசெல்லாம் மன்னவா, ஜீவ தண்ணீர் நீதானையா, தாகம் தீர்ப்பவரும் நீதானையா. ஜீவ தண்ணீரும் நீதானையா, தாகம் தீர்ப்பவரும் நீதானையா. தாகம் தீர்ப்பவரும் நீதானையா, தாகம் தீர்ப்பவரும் நீதானையா. மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கும், எண்ணமெல்லாம் கலந்திருக்கும் ஏசையா ஏசையா. மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கும் மன்னவா, எந்தன் கோட்டை நீதானையா, அடைக்கலம் கேடகமும் நீதானையா. எந்தன் கோட்டை நீதானையா, அடைக்கலம் கேடகமும் நீதானையா. அடைக்கலம் கேடகமும் நீதானையா, அடைக்கலம் கேடகமும் நீதானையா. மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கும் மன்னவா, எண்ணமெல்லாம் கலந்திருக்கும் ஏசையா ஏசையா. மன்னவா, என்னை அழைத்தவர் நீதானையா, ஊழியம் தந்தவரும் நீதானையா. என்னை அழைத்தவர் நீதானையா, நீதானையா. ஊழியம் தந்தவரும் நீதானையா, ஊழியம் தந்தவரும் நீதானையா. மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கும் மன்னவா, எண்ணமெல்லாம் கலந்திருக்கும்
ஏசையா ஏசையா மன்னவா, என்னை ஆள்பவர் நீர்தானையா, எனக்குள் வாழ்பவரும் நீர்தானையா, என்னை ஆள்பவர் நீர்தானையா, எனக்குள் வாழ்பவரும் நீர்தானையா, எனக்குள் வாழ்பவர் நீர்தானையா, எனக்குள் வாழ்பவரும் என் மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கும் மன்னவா, கலந்திருக்கும் ஏசையா ஏசையா மன்னவா, எண்ணமெல்லாம் கலந்திருக்கும் ஏசையா ஏசையா மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கும். இனிமையான நேரம் இன்பமான நேரம் உம் திருப்பாதம் அமர்வதே, ஏசையா உம் திருப்பாதம் அமர்வதே, இனிமையான நேரம் ஆமே இன்பமான நேரம் உம் திருப்பாதம் அமர்வதே, ஏசையா உம் திருப்பாதம் பாதம் அமர்ந்தால் பயங்கள் நீங்கிடும், வேதம் அறிந்தால் வேதனை மாறிடும், பாதம் அமர்ந்தால் பயங்கள் மாறிடும், வேதம் அறிந்தால் வேதனை நீ அமே உம் அன்பு பெரிதல்லவோ, ஏசையா உம் அன்பு பெரிதல்லவோ, உம் அன்பு பெரிதல்லவோ, நல்லவோ, உமது அன்பிலே அடிமை வாழ்ந்திட வேண்டும், உமது அன்பிலே அடிமை ஆமே, உம்மோடு நான் இருந்தால் உம்மை போல் மாறிடுவேன், ஏசையா எல்லாம் சத்தமாய் பாடி, உம்மோடு நான் இருந்தால் உம்மை போல் மாறிடுவேன், ஏசையா ஏசையான்னு சத்தமா சொல்லுவோம், ஆமே, உம்மோடு நான் இருந்தால் உம்மை போல் மாறிடுவேன், ஏசையா. உலக வாழ்வு மாயைதானையா, உலக வாழ்வு மாயைதானையா, உலக வாழ்வு உங்க கூட வாழ்வு, உம்மோடு வாழ்வு உண்மைதானையா, உம்மோடு வாழ்வு உண்மைதானையா, உம்மோடு நான் இருந்தால் உம்மை போல் மாறிடுவேன், அப்பா உம்மோடு நான் இருந்தால் முடியாதப்பா வாழ தெரியாதப்பா, முடியாதப்பா வாழ, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, கடைசியா சொல்லுங்க, கிருபை இல்லாம வாழ முடியாது, கிருபை இல்லாம ஆமே வாழ முடியாதப்பா, வாழ தெரியாதப்பா, முடியாதப்பா, ஒரு நாளும் முடியாதப்பா, வாழ தெரியாது, முடியாதப்பா, ஆமே மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கும் மன்னவா, எண்ணமெல்லாம் கலந்திருக்கும் ஏசையா ஏசையா மனசெல்லாம் மன்னவா, கடைசியா
எனக்குள் வாழ்பவரும் நீதானையா, எனக்குள் வாழ்பவர் நீதானையா, எனக்குள் வாழ்பவரும் நீதான். அதை சொல்லுங்க நல்ல சத்தமா, எனக்குள் வாழ்பவரும் நீதானே. அதை சொல்லுங்க, எனக்குள் வாழ்பவரும். ஆமே, மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கும் மன்னவா, எண்ணமெல்லாம் கலந்து இருக்கும் ஏசையா, ஏசையா. எண்ணமெல்லாம் கலந்து இருக்கும் ஏசையா, ஏசையா. மனசெல்லாம் மன்னவா. நல்ல கையை தட்டி, நல்ல கையை தட்டி இயேசுவே, நல்ல இயேசுவே சத்தமாய் ஆர்ப்பரிப்பின் சத்தத்தோடு ஒரு 10 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம், நல்ல ஒரு 10 நிமிடம் நல்ல நல்ல கையை தட்டி அவன் நல்ல ஆவியில நிறைந்த ரிகத்தனாது அந்துரபலமா உடவல் கவனகதரபலமோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் 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 பெருகட்டும், அவர் பெருகட்டும், அவர் பெருகட்டும், அவர் பெருகட்டும், அவர் பெருகட்டும். ஆமென், ஆமென். தெய்வீகம் பெருகட்டும். ரகத்தனாது அந்தரப உடவல் கவனகதுரபலமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் எனக்குள்ள பெருகுவாராக. அவரே எல்லாவற்றுக்கும் எல்லாவுமாய், எல்லாவற்றுக்கும் எல்லாவுமாய் இருக்கிறவர். ஹல்லேலூயா. என் உறவு அவர்தான், என் உரிமை அவர்தான், என் பங்கு அவர்தான், என்னுடைய எல்லாமே அவரே. எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த மாலை நேரத்தில், எனக்கு எல்லாம் அவர்தான். ஆமென், ஆமென். உங்க வாயால இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்ல முடியும், என் உறவு, என் சொந்தம், என்னுடைய சிநேகிதம் எல்லாம் எல்லாம் அவரே, அவர் ஒருவரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சொல்ல 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 இதயம் கொழுந்து விட்டு எரிகிறது. ரபலஹத்தனாதி அம்தரபலப உடவல் கமனஹத்தனாதி அம்துரபலப ரிபல் கமலகதுரபலப. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆம் தேவ ஜனமே, அந்த விளைஞ்சு நிக்க போகிற கதிர் நீதான், விளைஞ்சு நிக்க போகிற கதிர் நீதான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. விளைஞ்ச நின்ன விளைந்த ஆமே தானியம் அல்ல, விளைந்த ஒரு யோசேப்பு, விளைந்த ஒரு யோசேப்பு இருந்ததனாலதான் எகிப்து தப்பினது, ஒட்டுமொத்த தேசமும் தப்பினது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விளைஞ்ச ஒரு யோசேப்பினால, விளைந்த ஒரு தாவீதால, நல்ல 10 நிமிஷம் நல்ல ஆராதிக்கணும், நல்ல ஆராதிங்க, நல்ல ஒரு 10 நிமிஷம் எவ்வளவு பலத்தோடு ஆராதிக்க முடியுமோ அவ்வளவு ஆராதித்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சேர்த்து வைத்த தானியம் மாத்திரம் அல்ல, விளைஞ்சு நின்ற ஒரு யோசேப்பு, விளைஞ்ச ஒரு கதிர் கட்டு. ரகத்தனாதி அம்பரா ரிகத்துரபலமா உடவல் கமன அந்தராதி அத்துரபலமா. ஆமென், ஆமென், ஆமென். அந்த விளைகிற, அந்த விளைகிற, அந்த விளைகிற, அந்த விளைச்ச, அந்த விளைச்சலை கொடுக்கிற ஒரு கதிர் நீதான், நீதான், நீயே அந்த மனுஷி. நல்ல தேவ சமூகத்துல ஒரு 5 நிமிஷம் நல்ல 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 ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல அபிஷேகத்தோடு, அபிஷேகத்தோடு, முழு பலத்தோடு ஒரு 5 நிமிஷம் முழு பலத்தோடு, அபிஷேகத்தோடு, முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு தேவனை ஆராதிக்கலாம், தேவனை ஆராதிக்கலாம், தேவனை ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லஹத்தனாதி அம்துரபல் கமனஹந்தன ரிஹத்துனியான் துரபலப உடவல் கமனஹதுரபலப. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வல்லமை, வல்லமை, வல்லமை. அபிஷேகம், அபிஷேகம். கிருபை, 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 கிருபையினால், 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 கிருபை, கிருபை. ரபலஹத்துரமஹத்தனாதி அம்தராத். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரு யோசேப்பு, ஒரு எலியா, ஒரு எலிசா, ஒரு தாவீது, ஒரு தாவீது, ஒரு காலேப், ஒரு யோசுவா.
விளைகிற விளைகிற விளைந்து நிற்கிற ஒரு யோசேப்பு, விளைந்து நிற்கிற ஒரு யோசேப்பு ஒட்டுமொத்த தேசத்துக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். ஆண்டவரே, இதோ 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 சிலர் மேல தெய்வ அபிஷேகம் பிடிக்கிறது, சிலர் அபிஷேகம் பிடிக்கிறது, சிலர் அபிஷேகம் தேடி வருகிறது. தாவீதை தேடி போன அபிஷேகம், தாவீதை தேடி போன அபிஷேகம், சிலர் மேல அபிஷேக தைலம் ஊற்றப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம். விட்டு கொடுத்து ஆராதிங்க. அவர்தான் அதுக்கு, அதுதான் அவருக்கு பிடிக்கும், அதுதான் அவருக்கு பிடிக்கும், அதுதான் அவருக்கு பிடிக்கும். அதுதான் அவர் கண்களை திறந்து, அவர் கண்களை திறந்து தம்முடைய ஜனங்களை பார்த்தார் என்று சகரியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அவர் தம்முடைய கண்களை திறந்து, அவர் தம்முடைய கண்களை திறந்து எருசலேமே, எருசலேமே கண்டார், எருசலேமே கண்டார். அவர் கண்கள்ல, அவர் கண்கள்ல, அவர் கண்கள்ல அவர் எந்த படகுல ஏற போகிறார், அவர் 2 படகை கண்டார். அது ஒரு படகின் மேல் அவர் ஏறினார், ஒரு படகின் மேல் அவர் ஏறினார். உடவல் கமனகதரபலபா. அந்த படகு, அந்த படகு நீயே, நீயே, நீயே. ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். அவர் இஸ்ரவேல் ஜனங்களை கண்களை திறந்து பார்த்தார், கண்களை திறந்து, கண்களை திறந்து ஒரு கண்காணியை போல, ஒரு கண்காணியை போல, ஒரு கண்காணிப்பவரை போல, ஒரு கண்காணிப்பவரை போல இருதயங்களை அவருடைய கண்கள் திறந்து பார்க்கிறது, அவருடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் உதடுகள் அல்ல, உன் இருதயம் பேசட்டும், உன் இருதயம், உன் இருதயம், இருதயம் தேவ சமூகத்தில் திறக்கப்படட்டும். நீ வாயை திறக்கும் போது இருதயம் நிரப்பும், நீ வாயை திறக்கும் போது இருதயம் நிரம்பும், வாயை திறக்கும் போது இருதயம் நிரம்பும், நிரம்புகிறது, 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 நிரம்புகிறது. ஒரு 2 நிமிஷம் நல்ல, 2 நிமிஷம் நல்ல 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 விட்டு கொடுத்து ஆராதிக்கலாமே. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர் தம்முடைய கண்களை திறந்து, அவர் தம்முடைய கண்களை திறந்து, சகரியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அவர் கண்களை திறந்து அவர் கண்காணிக்கிறார், அவர் கண்காணிக்கிறார், அவர் கண்காணிக்கிறார். ஆமே, யோசுவாவின் கையில் இருக்கிற தூக்கு நூலை அவருடைய கண்கள் காண்கிறது. பூமி எங்கும் ஆமை சுற்றி பார்க்கிற 7 கண்களை உடையவர், பூமி எங்கும் சுற்றி பார்க்கிற 7 கண்களை உடையவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர் 2 படகுகளை கண்டார், ஆனா ஒன்றின் மேல் ஏறினார். ஒன்றை தெரிந்து கொண்டு அது சீமோனுடையதா இருந்தது, அது சீமோனுடையதா இருந்தது, அது சீமோனுடையதா இருந்தது. ஹல்லேலூயா, 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 அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பலத்த அபிஷேகம் பிடிக்கு, பலத்த அபிஷேகம் பிடிக்கிறது, உன் கையை பிடிக்கிறது, பலத்த அபிஷேகம் பிடிக்கிறது, உன் ஆவை பிடிக்கிறது, உன் ஆவை பிடிக்கிறது, உன் சரீரம், ஆவி, ஆத்மா சரீரத்தை பிடிக்கிறது. விட்டுக்கொடு, விட்டுக்கொடு, விட்டுக்கொடு. அந்த அபிஷேகம் பிடிக்கட்டும். இன்னும் ஆழமா, இன்னும் ஆழமா, இன்னும் ஆழமாக, இன்னும் ஆழமாக, இன்னும் ஆழமாக, இன்னும் ஆழமாக, இன்னும் ஆழமாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. முழுவதும், 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 முழுவதும். ரிகபா ரகந்தனா தியம்பரா உடவல் கமன ஹந்தனாதியா ரிகத்துரி வலவா உடவல் கமன ஹந்துரவலவா ரிகந்துனவா உடவல் கமனாதி ஹந்துரவலவா ரிகஷத்துரவலவா ரிவலகத்துரவலவா. ஆமென், ஆமென், ஆமென். நாவு பற்றி எரியட்டும், நாவு பற்றி எரியட்டும். இந்த 17வது நாள்ல நாவு பற்றி எரியட்டும், 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 எரியட்டும். Hallelujah, 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 hallelujah. உனக்கு இஸ்மவேலுக்கு ஈசாக்குக்கு வித்தியாசம் உண்டு, சவுலுக்கு தாவீதுக்கு வித்தியாசம். ஆமென், ஆமென். ஓர்பாலுக்கு ரூத்துக்கு வித்தியாசம். ஆமென்.
உலகத்துக்கும் ஆமென் 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 நீதிக்கு அநீதிக்கு வித்தியாசம், ஒளிக்கும் ஒளிக்கும் இருளுக்கும் வித்தியாசம், ஆமென் ஆமென் விசுவாசிக்க அவிசுவாசிக்க வித்தியாசம் வித்தியாசம், ஆமென் ஆமென். நீ வெளிச்சம், நீ வெளிச்சம், நீ உப்பு, நீ உப்பு, நீ உப்பு. நீ ஓங்கி வளருகிறவன், நீ ஓங்கி வளருகிறவன், நீ ஓங்கி வளருகிற கேதுரு மரம், நீ ஓங்கி வளருகிற கேதுரு மரம், லீபனோனில் உள்ள கேதுரு மரம், ஓங்கி வளருகிற தேவதாரு விருட்சம், தேவதாரு விருட்சம். உடவல் கவனகதுரவலபோ. இந்த 17வது நாள் இந்த மாலை நேரத்தில் கத்த 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 சொல்லுகிற வார்த்தை, நீ ஓங்கி வளருகிற லீபனோனில் உள்ள கேதுரு மரம், வாசனை வீசுகிற ஒரு கேதுரு மரம். ஆமென் ஆமென் ஆமென். அபிஷேகம் விழுது, அபிஷேகம் பிடிக்கு, அபிஷேகம் பிடிக்கிறது, அபிஷேகம் பிடிக்கிறது, அபிஷேகம் பிடிக்கிறது, பிடிக்கிறது பிடிக்கிறது பிடிக்கிறது, பற்றி எரிகிறது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. சாம்பல் என்றால் அதுக்கு ஒரு பதில் அவர்கிட்ட இருக்கு. சாம்பலா, அதற்கு ஒரு பதில் அவர் வச்சிருக்கிறாரு, அதற்கு ஒரு முடிவு அவர் வச்சிருக்கிறாரு. சிங்காரத்தை வைத்திருக்கிறார். முச்சடியா முச்சடியா, ஒரு பதில் இருக்கிறது, அவரிடத்தில் ஒரு பதில் இருக்கிறது, அவரிடத்தில் ஒரு பதில் இருக்கிறது. தேவதாரு வெளிச்சத்தை போல சிலர் மேல அந்த அபிஷேகம் விழுகிறது. துக்கமா துக்கமா, ஒரு பதில் அவர் இருக்கிறது, ஒரு பதில் அவர் வச்சிருக்கிறார். இதுக்கு ஒரு மாறுதலை வச்சிருக்கிறார், இதுக்கு ஒரு மாற்றத்தை வச்சிருக்கிறார். இரட்டத்தனையான பலன் வருகிறது. யுத்த களமா நீ நிக்கிறது களமா இருக்குமானா, நீ இப்பொழுது நிக்கிறது சவால்களா இருக்குமானால், நீ இப்போது நிக்கிறது யுத்த களமா இருக்குமானால், இதற்கு ஒரு பதில் இருக்கிறது, இதுக்கு ஒரு மாற்று இருக்கிறது, இதுக்கு ஒரு மாறுதல் இருக்கிறது. இதோ ராஜ்யம் உன் கையில் நிலைவரப்பட போகிறது. ராஜ்யம் உன் கைகளிலே நிலைவரப்பட போகிறது. நீ வேண்டாம் சொன்னதுக்கு ஒரு மாற்ற கர்த்தர் வைத்திருக்கிறார். நீ வேண்டாம் என்று சொன்ன காரியத்துக்கு ஒரு மாற்றை கர்த்தர் வைத்திருக்கிறார், ஒரு பதிலை வச்சிருக்கிறாரு. நீ வேண்டாம் சொன்ன பதிலுக்கு அவர் ஒரு பதிலை வச்சிருக்கிறாரு. நீ வேண்டாம் சொன்னல, நீ வேண்டாம் சொன்னல, அவர் ஒரு பதில் வைத்திருக்கிறார், அவர் ஒரு வெற்றியை வச்சிருக்கிறார், அவர் ஒரு மேன்மையை வைத்திருக்கிறார். அபிஷேகம் வியாபரிக்கட்டும் ஆண்டவரே, யாவரையும் பிடிக்கிறதற்காக. இன்னமெல்லாம் கலந்து இருக்கும் ஏசையா, ஒரு மாற்று. மாறுதல் இருக்கிறது. ஒரு மாற்று, ஒரு மாறுதல், ஒரு பதில் இருக்கிறது.
உன் துக்கத்துக்கு ஒரு பதில் வச்சிருக்கிறார். உன் சோதனைக்கு ஒரு பிரதிபலனை வச்சிருக்கிறார். உன் சுத்திகரிப்புக்கு ஒரு பலன் இருக்கிறது. சுத்திகரிப்புக்கு பலன் வைத்திருக்கிறார். உன் சாம்பலுக்கு ஒரு பதில் இருக்கிறது. காண்பித்தீரும் உம்மை போல் மாற்றிடும் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதான். நாம் தேவஜனமே, நீ இரட்டிப்பானவைகளை செய்ய போகிறாய். நீ 2 மடங்கு செய்ய போகிறாய். நீ வேண்டான்னு சொன்ன காரியத்துக்கு ஒரு பதில கர்த்தர் வச்சிருக்கிறார். நீ வேண்டான்னு சொன்ன காரியத்திற்காக ஒரு பெரிய கனத்தை வச்சிருக்கிறார். ஒரு நிமிஷம் எல்லாரும் எழும்பி நின்று நம்மளை ஒப்பு கொடுத்து ஆராதிக்கலாம். எல்லாரும் எழும்பி நின்று தேவ ஜனமே, ஒரு அவள பலவா பலவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேசத்திலே தானியம் சேமித்து வைக்கப்பட்டதனால் மாத்திரமல்ல, 7 வருஷமும் கதிர்கள் விளைஞ்சு நின்னதுனால மாத்திரமல்ல, ஒரு யோசேப்பு விளைஞ்சு நின்னா. ஒரு யோசேப்பை கர்த்தர் விளைய வச்சாரு. ஒரு யோசேப்பு விளைஞ்சான். 7 வருஷம் விளைஞ்ச தானியம் மாத்திரமல்ல, ஒரு யோசேப்பு விளைஞ்சு நின்னா. அதுதான் தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் மாறினது. தேவஜனமே, உனக்கத்த விளைய வைக்கிறதுக்கு தான் நம்மளை கத்தனை உருவாக்கி கொண்டிருக்கிறார். உருவாக்கி கொண்டிருக்கிறார். நீங்க எப்படி புரிஞ்சு ஆராதிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு யோசேப்பை கத்த தேடுகிறார். ஒருத்தி அவருக்கு போதும். அவருக்கு போதும். உத்தமமா நிற்கிற ஒருத்தன் போதும். ஜீசஸ், ஜீசஸ். செயல்படுத்து. கேட்ட சத்தியங்களை செயல்படுத்து. கடைசியா 2 கையை கூப்பி சொல்லுங்க, ஆண்டவரே எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம். நீங்க பாடுங்க, நீங்க பாடுங்க. எண்ணமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதான். எஜமானனே, எஜமானனே
எண்ணமெல்லாம். அது நல்ல சத்தமா சொல்லுங்க, உண்மையா சொல்லுங்க. உம் சித்தம் விளைய செய்வாராக. எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதான், உம் சித்தம் செய்வது தானே. நல்ல கையை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்ல கையை அசைத்து நன்றின்னு சொல்லுங்க. நன்றி ஆண்டவர், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அமர்ந்து கொள்ளலாம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. 17வது நாளிலே வந்திருக்கிற உங்கள் யாவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க விளைஞ்சு நிற்கிற ஒரு கதிராக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. மத்தேயு 13வது அதிகாரம் 23வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். மத்தேயு 13வது அதிகாரம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனும் அல்லேலூயா. 2 வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாய் இருக்குது. வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாய் இருந்து. மார்க் சொல்லுகிறது 4:20 வாசிங்க. மார்க் 4:20. அல்லேலூயா. இங்கே கேட்கிறவர் உணர்கிறவன் என்று லூக்கா மத்தேயு சொல்லுகிறார். மார்க் என்ன சொல்லுகிறார்? கேட்கிறவரும் ஏற்றுக்கொள்ளுகிறவருமாய் இருக்கிறார்கள். கேட்கிறவரும் ஏற்றுக்கொள்ளுகிறவருமாய் இருக்கிறார்கள். லூக்கா சொல்லுகிறார் 8வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கும் போது 8:15 வாசிங்க. கேட்டு உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். இவர் சற்று ஆழமாய் போய் அந்த இருதயத்தில் என்னவெல்லாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார்? எந்த இருதயத்தை உடையவர்கள் விளைச்சலை கொடுக்க முடியும் என்று சொல்லி சற்று ஆழமாய் லூக்கா என்ன செய்திருக்கிறார்? பரிசுத்த ஆவியானவர் லூக்காவை ஏவி இருக்கிறார். ஒன்று உண்மை, மற்றொன்று நன்மை, கடைசி பொறுமை. சொல்லுங்க, உண்மை, நன்மை, பொறுமை. அல்லேலூயா. காலையிலே தியானித்த சில காரியங்களை மேலோட்டமாக சொல்லிவிட்டு நாங்கள் தொடர்ந்து உங்களோடு பேச விரும்புகிறேன். கேட்கிறதுக்கு காது உள்ளவன் என்ன செய்யட்டும்? கேட்கட்டும். கேட்கிறதற்கு காது உள்ளவன் கேட்கட்டும், தன் காதுகளை கொடுக்கட்டும். அல்லேலூயா. ஏனென்றால் இது பரிசுத்த ஆவியானவருடைய சத்தம். ஏன் இதை கேட்க வேண்டும் என்று சொன்னேன்? இது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற சத்தியங்கள். இது தேவ சமூகத்திலிருந்து, தேவனுடைய சந்நிதியிலிருந்து வருகிற ஒரு வார்த்தை. அதனால இதை நாம் என்ன செய்ய வேண்டுமா? ஒரு மனுஷனுடைய சத்தம் அல்ல, ஒரு மனுஷனுடைய வார்த்தை அல்ல. இது ஜீவ வார்த்தைகள், இரட்சிப்பின் வசனங்கள். அதனால் நாம் அதை என்ன செய்ய வேண்டுமாம்? கேட்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்க முடியும். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஸ்தோத்திரம், நம்முடைய வாழ்க்கையில இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் எல்லா பிரசங்கத்தையும் நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? கேட்கிறவர்களாய், ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாய் மாற வேண்டும். காலையில உங்களுக்கு சொன்னேன், சிலர் மன்னிப்பை குறித்ததான பிரசங்கத்தை ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை, மற்ற எல்லா பிரசங்கத்தையும் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆனால் மன்னிப்பை குறித்து பேசும்போது அவர்கள் என்ன செய்கிறது இல்லை? ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை. சிலர் காணிக்கையை குறித்து பேசும்போது அவர்கள் அதை என்ன செய்கிறது இல்லை? ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை. ஆனால் மற்ற பிரசங்கங்களை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். சிலர் ஏதோ ஒரு பிரசங்கம் அவருடைய வாழ்க்கையில இன்னும் உள்ளே நுழையாதபடிக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அது வெளியவே தான் நிற்கிறது.
அல்லேலூயா. ஏதோ ஒரு தேவனுடைய வார்த்தை என்பது எல்லா காரியங்களையும் என்ன செய்கிறது? அது சொல்லி கொடுக்கிறது. ஆனால் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்ட இருதயம் இந்த ஒரு சில காரியங்களை மாத்திரம் இந்நாள் வரைக்கும் ஏற்றுக்கொள்ளாமலேயே இருக்கிறபடினாலதான் அதுல எதை பார்க்க முடியவில்லை? விளைச்சலை பார்க்க முடியவில்லை. அல்லேலூயா. ஆனா நல்ல நிலம் என்ன செய்கிறது? தேவன் என்னோடு கூட பேசுகிறார். நான் இந்த திருத்தங்களை கர்த்தர் என்னோடு கூட என்ன செய்கிறார்? இந்த சுத்திகரிப்பை, இந்த திருத்தத்தை, இந்த தேவையில்லாத காரியத்தை விடும்படிக்கு கர்த்தர் என்னோடு கூட பேசுகிறார். இந்த வார்த்தை முற்று முடிய எனக்குத்தான் பேசுகிறார் என்று நல்ல நிலம் ஏற்றுக்கொள்ளுகிறது. நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அல்லேலூயா. நீங்க எல்லா பிரசங்கத்தையும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லவில்லை. ஆனால் ஏதோ ஒரு பிரசங்கம், அல்லேலூயா, ஏதோ ஒரு காரியம் அது உங்களால் என்ன செய்ய முடியவில்லை? ஏற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு உங்கள் இருதயம் மூடப்பட்டிருக்கிறது. ஏற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு அடைக்கப்பட்டிருக்கிறது. அல்லனா அந்த வார்த்தையை நாம் எளிதில் என்ன செய்து விடுகிறோம்? மறந்து விடுகிறோம். அதை தான் கர்த்தர் சொல்லுகிறார். நீ எதை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அதை இன்னேலிருந்து ஏற்றுக்கொள். என விளைச்சல் வரப்போகிறது. அந்த விளைச்சலை தடுக்கிறது அந்த ஒரு காரியம்தான். அல்லேலூயா. உங்கள் விளைச்சலை தடுப்பது நீ ஏற்றுக்கொள்ளாத அந்த ஒரே ஒரு காரியம்தான். இன்னும் உனக்கு விளைச்சலை கொடுக்க முடியாதபடிக்கு, பலன் கொடுக்க முடியாதபடிக்கு அது உன்னை என்ன செய்கிறது? தடுக்கிறது. அதனால அந்த ஒரு காரியத்துல நீ என்ன செய்ய வேண்டுமா? தேவன் என்னோடு பேசுகிறார். எல்லாரும் சொல்ல முடியுமா? எல்லாரும் சொல்ல முடியுமா? தேவன் என்னோடு கூட பேசுகிறார். அல்லேலூயா. இறங்கும்படி சொல்லுகிறார், மன்னிக்கும்படி சொல்லுகிறார். ஆமே சூத்திரம். ஆமே எதை வேண்டுமான மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளும்படி சொல்லுகிறார். ஆமே சூத்திரம். ஐக்கியமாய் இருக்கும்படி சொல்லுகிறார். ஆமே சூத்திரம். கர்த்தருக்கு அடுத்த விஷயத்தில் ஆமே உண்மையாய் இருக்கும்படி சொல்லும் போது நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. தாவீதுடைய இருதயத்தை ஆண்டவர் பார்க்கும்போது அவர் கண்டுபிடித்த ஒரு காரியம், அவன் ஏற்றுக்கொள்ளுகிறான். அவன் என்ன செய்கிறவனாயிருந்தான்? ஏற்றுக்கொள்ளுகிறவனாயிருந்தான். நீயே அந்த மனுஷன் என்று சொன்ன மாத்திரத்திலே அவன் குப்புற விழுந்து, என்னை ஆண்டவரே, சோத்திர ஒரு சங்கீதமே பிறந்தது. 51வது சங்கீதமே என்ன செய்கிறது? பிறக்கிறது. அல்லேலூயா. அதை தான் கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அதை தான் கர்த்தர் என்ன செய்கிறாரு? விரும்புகிறார். ஏன்னா அவர் என்ன செய்ய விரும்புகிறார்னா நம்ம மாற வேண்டும் என்று தான் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இல்ல பாஸ்டர், நீங்க பிரசங்கத்தை பண்ணினீர்கள், 3 நாளும் ஆமை இருதயத்தை குறித்து, நிலத்தை குறித்து பேசினீங்க. ஆனா எனக்கு என்னமோ என்னுடைய இருதயம் ஒரு நல்ல ஒரு நிலம் போல இருக்கிற இருதயம் போல எனக்கு தோன்றவில்லை என்று ஒருவேளை நீங்கள் நினைப்பீர்கள். ஆனால் வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது, ஒன்னும் பிரச்சனை இல்லை. அவன் ஒரு நல்ல இருதயமாய் இருப்பதற்கு அந்த இருதயத்தில் என்னெல்லாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த 4வது லூக்கா அழகாக சொல்லி கொடுக்கிறார். ஒரு நல்ல இருதயமாய் மாற வேண்டுமானால், ஒரு நல்ல நிலமாய் நம்முடைய இருதயம் மாற வேண்டுமானால் நம்ம எதை செய்ய வேண்டும்? உண்மையா இருக்கவும், நன்மையை செய்யவும், பொறுமையோடு இருக்கவும் வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. ஒரு நல்ல இருதயமா மாறணும்னா அமை சோத்திரம் இது நம்ம எதை பார்க்கணும்? லூக்கா 8:15 பார்க்கணும். அல்லேலூயா. லூக்கா 8:15 என்ன செய்யணும்? அடிக்கடி நம்ம என்ன செய்யணும்? பார்க்கிறவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. புரிந்து கொண்டு செயல்படுகிறவர்களாய் மாற வேண்டும். அடுத்தவர் ஆண்டவர் அமை சோத்திரம் நாம் என்ன செய்கிறோம் என்பதை கர்த்தர் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். அதான் நான் ஆராதனை நேரத்தில் சொன்னேன், கர்த்தருடைய கண்கள் திறந்து பார்க்கிறதாம். கர்த்தருடைய கண்கள் என்ன செய்யறதாம்? திறந்து பார்க்கு. ஆமா. 12வது அதிகாரம், சகரியா 12வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை வாசிங்க. யூதா வம்சத்தின் மேல் என் கண்களை திறந்து வைத்து போதும். அல்லேலூயா. அது வேற கான்செப்ட்ல சொல்லப்பட்டிருந்தாலும் கூட அவர் தம்முடைய கண்களை திறந்து வைத்து அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்காணிக்கிறார்னு அர்த்தம்.
அல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்ட கான்செப்ட் என்னன்னா, அவர்களை கர்த்தர் கண்காணித்து பாதுகாக்கிறார், அவர்களுக்கு வெற்றியை கொடுக்கிறார் என்று நாம பார்க்கிறோம். ஆனால் நாம் அதை ஸ்தோத்திரம், வசனம் 7 அர்த்தங்களை கொடுக்கும். வசனம் எத்தனை அர்த்தங்களை கொடுக்கும்? 7 விதமான அர்த்தங்களை கொடுக்கும். இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கூர்மையானதானது நம்முடைய வார்த்தை. அல்லேலூயா. என்ன வசனம் எப்படி இருக்காதாம்? ஜோடி ஜோடி இல்லாமல், ஒரு வசனத்துக்கு இன்னொரு வசனம் ஜோடி கண்டிப்பா இருக்கும். தேடி வாசிக்கும் போது நம்ம அதை என்ன செய்யலாம்? கண்டுபிடித்துக் கொள்ளலாம். அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய வசனம் 7 தரம். எத்தனை தரம்? 7 தரம் மண்ணில் உருக்கப்பட்டு, குகையில உருக்கப்பட்டு, அது எத்தனை சுத்தமான வெள்ளிக்கு ஒப்பா இருக்கிறதா? வெள்ளிக்கு ஒப்பான சுத்த சொற்களாய் எத்தனை தரம் உருக்குனாங்களாம்? 7 தரம். சொல்லுங்க, எத்தனை தரம்? அப்போ 7 அர்த்தங்களை நாம் அதுல புரிந்து கொள்ள வேண்டும். குறைஞ்சது வசனம் எத்தனை அர்த்தங்களை கொடுக்கும்? அதுக்கு மேலையும் கொடுக்கும். 7 அர்த்தங்களை குறைந்தது கொடுக்கும். அதனால்தான் மறுபடியும் மறுபடியும் நாம் அந்த வசனத்தை தோண்டி தோண்டி எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்க வசனத்தை தாகத்தோடு வாசிச்சீங்கன்னா அதனுடைய அர்த்தம் உங்களுக்கு பல விதத்துல கர்த்தர் உங்களோடு கூட பேசுவா. அல்லேலூயா. ஆமா, 7 தரம். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, 7 தரம். அப்போ இங்க கண்களை திறந்து கர்த்தர் என்ன செய்கிறாராம்? திறந்து வைத்து. அவருடைய கண்கள் எப்போதுமே திறந்துதான் இருக்கிறது. திறந்து வைத்து அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? கண்காணித்து கொண்டிருக்கிறார். உங்க இருதயத்தை பார்க்கிறாரு. உங்க இருதயத்தை என்ன செய்கிறாரு? பார்க்கிறார். அல்லேலூயா. அதனால தான் சொல்றேன், இந்த நல்ல இருதயம் என்ன சொல்லாது? தேவன் என்னை நேசிக்கவில்லை என்று இந்த இருதயம் ஒரு நாளும் என்ன செய்யாது? சொல்லாது. கற்பாறையை போல இருக்கிறவர்கள் சோதனை வரும்போது அவங்க என்ன சொல்றாங்க? தேவன் எங்களை நேசிக்கல, தேவன் எங்களை கைவிட்டு விட்டார், தேவன் எங்களை கண்டுகொள்ளவில்லை, தேவன் எங்களுக்கு நன்மை செய்யவில்லை. எந்த இருதயம் சொல்லுது? சோதனை நேரத்துல, கஷ்ட காலத்துல கற்பாறை போன்று இருக்கிற நிலம் சொல்லுகிறது, அவர் எங்களை என்ன செய்தார்? கைவிட்டு விட்டார். ஆனால் நல்ல இருதயம் சொல்லும், என் தேவன் எங்களை கைவிட மாட்டார், என் தேவன் எங்களை என்ன செய்ய மாட்டார்? கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. அப்போ ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாய் நாம் மாற வேண்டும். நல்ல நிலத்துல தான் பெரிய விளைச்சலை பார்க்க முடியும். அல்லேலூயா. பாருங்க, 7 வருஷம் மற்றும் 14 வருஷம் எகிப்திலே பஞ்சம் உண்டானது. 7 வருஷம் ஸ்தோத்திர பஞ்சமும் 7 வருஷம் என்னது? நல்ல தானியமும் என்ன செய்தது? விளைந்தது. அல்லேலூயா. அப்போ இந்த 7 வருஷத்துல விளைஞ்ச தானியத்தை தான் என்ன செஞ்சாங்க? சேகரித்து அந்த பஞ்ச காலத்துல அதை என்ன செய்தார்கள்? என்ன செய்தாங்க? சேமித்து வச்சதை தான் வித்தார்கள், சாப்பிட்டாங்க, எல்லாம் செஞ்சாங்க. ஆனா எகிப்து யாரை வச்சு தப்பினது? சேர்த்து வச்ச தானியங்கள் மாத்திரமல்ல, எகிப்தும் மற்ற தேசங்களும் தப்புவிக்கப்பட்டது. ஒரு மனுஷனை கர்த்தர் விளைய வச்சார். யார? யோசேப்ப. யோசேப்பு விளைஞ்சதனாலதான் ஒட்டுமொத்த தேசமும் பாதுகாக்கப்பட்டது. அல்லேலூயா. யோசேப்பு என்கிற ஒரு கதிர் விளைஞ்சது. யோசேப்பு என்கிற ஒரு மனிதன் விளைந்தான். அதனால்தான் தேசம் தப்பினது. அதனாலதான் கர்த்தர் இந்த நல்ல நிலத்துல விளைகிற காரியங்கள் ஆயிரங்களுக்கு அறுவடையாய் மாறப்போகிறது. இந்த நிலத்துல நல்ல நிலத்துல விதைக்கப்பட்ட விதைகள் அது நூறத்தனையான ஆயிரமான ஜனங்களுக்கு, பட்டணங்களுக்கு, தேசங்களுக்கு, எல்லா ஒட்டுமொத்த உலகத்திற்கும் நீங்கள் அறுவடையை கொடுக்க போகிறீர்கள். நீங்கள் ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறீர்கள். ராஜாக்கள் வரப்போகிறார்கள். ஸ்தோத்திரம். தேசம் உங்களை தேட போகிறது. நீங்கள் ஒரு அறுவடையாய் மாறப் போகிறீர்கள். யாரு? நல்ல நிலத்தில் விளைந்தவர்கள். இன்னமும் சில பேருக்கு உலகம் பிடிக்கு, சில பேருக்கு இன்னும் உலகம் லைட்டா என்ன செய்து, ஒரு சில காரியங்கள் உலக வாழ்க்கை பிடித்திருக்கிறது. எல்லாம் அல்ல, ஒரு சில விஷயங்கள் உலகத்தை போல வாழ என்ன செஞ்சிருக்கு? பிடிச்சிருக்கு. அல்லேலூயா. முற்றிலுமாய் நம்ம ஒப்பு கொடுத்துருணுமா பாஸ்டர்? ஆமா. அல்லேலூயா. உலகம் பிடிச்சிருக்குன்னா என்ன அர்த்தம்? உலகம் பிடிச்ச மாதிரி நம்ம வாழக்கூடாது. நம்ம பிடிச்ச மாதிரி வாழணும். அல்லேலூயா. நம்மளை நாம் தான் என்ன செய்ய வேண்டும்? கண்ட்ரோலோட வச்சுக்கிட வேண்டும். உலகம் நம்மளை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. ஸ்தோத்திரம். செல்போன்ல வருகிற எந்த ஒரு ஸ்தோத்திர காரியமும் நம்மளை என்ன செய்யக்கூடாது? கண்ட்ரோல் பண்ணவே நம்மளை நாம் கண்ட்ரோல் பண்ணணும். அல்லேலூயா.
உலகத்தின்படி நாம் என்ன செய்யக்கூடாது, வாழக்கூடாது. சரி, நாம் இங்கே மறுபடியுமா இந்த பகுதியிலிருந்து நாம் என்ன செய்ய போகிறோம், ஒரு சில காரியங்களை பார்க்க போகிறோம். உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் என்ன செய்தார்களாம், அதை காத்து. சொல்லுங்க, காத்து. எல்லாரும் சொல்லுங்க, சத்தமாய் சொல்லுங்கள், காத்து. அப்ப என்ன செய்கிறார்கள், வைத்து வைத்து அதற்காக ஜெபிக்கிறார்கள். அவர்கள் காக்கிறார்கள் என்று சொன்னால் உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் அதை வைத்து காத்து என்று சொன்னால் என்ன செய்கிறார்கள், அந்த வசனத்தை பெற்றுக்கொண்ட இவர்கள் ஜெபிக்கிறார்கள். ஜெபிக்கிற ஒரு இருதயத்தால தான் அந்த வசனத்தை காத்து கொள்ள முடியும். அல்லேலூயா. அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் என்ன செய்தார்களாம், காத்து என்று லூக்கா அழகாக எழுதியிருக்கிறார். அந்த வசனத்தை வைத்து 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 அனுதினமும் ஜெபிக்கிறதுனாலதான் அந்த இருதயத்தில் வசனம் என்ன செய்யப்படுகிறது, காக்கப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை வச்சு 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 ஒவ்வொரு நாள் பேசின வசனத்தை வைத்து ஜெபிக்கிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை பேசின வசனத்தை வைத்து ஜெபிக்கிறார்கள். காலையில தேவன் பேசின வசனத்தை வைத்து வைத்து ஜெபிக்கிறதுனாலதான் அந்த வசனம் காக்கப்படுகிறது. அந்த வசனம் காக்கப்பட்டதுனாலதான் விளைச்சலை கொடுக்க முடிந்தது. அல்லேலூயா. உண்மையும் நன்மையுமான இருதயம். இந்த இருதயம் எந்த இருதயத்துல உண்மை இருக்கோ அந்த இருதயத்துல தான் ஸ்தோத்திரம் என்ன உண்டாகும், அந்த வசனத்தை காக்கக்கூடிய பொறுப்பு வரும். உண்மையா இருக்கிற ஒரு இருதயத்துல தான் என்ன காணப்படும், உண்மையா இருக்கிற ஒரு இருதயம் அந்த வசனத்தை காத்து கொள்ளும். உண்மை இல்லாதவன் உடனே அதை அப்படி போட்டு போயிடுவான். ஏன்னா ஒரு பொறுப்பை சோத்திரம் ஒரு பெரிய அதிகாரி, ஒரு ஆண்டவர் ஒரு பொறுப்பை ஒரு மனுஷன் கொடுக்கணும்னா அவன் திறமையை பார்க்க மாட்டாரு, அவனுடைய படிப்பை பார்க்க மாட்டாரு, அவனுடைய அந்தஸ்தை பார்க்க மாட்டாரு. அவன் எதையுமே கர்த்தர் பார்ப்பதில்லை. ஒரு பொருளை காக்க வேண்டுமானால், ஒரு காரியத்தை, உத்தரவாதத்தை ஒரு மனுஷன் கையில கர்த்தர் கொடுக்கணும்னா அவர் உண்மையை தான் பார்ப்பாரு. அல்லேலூயா. எதை பார்க்கிறாரு, உண்மையை பார்க்கிறார். ஒரு உண்மை உள்ளவன் தான் அந்த பொருளுக்கு என்ன செய்ய முடியும், உத்தரவாதம் கொடுக்க முடியும். தேவன் தந்த வசனத்துக்கு நாம் உண்மையா அதை என்ன செய்ய வேண்டும், காத்து கொள்ள வேண்டும். அந்த இடத்துல அந்த உண்மை உள்ள அந்த இருதயத்திலிருந்து தான் பெரிய விளைச்சல் வரப்போகிறது. அல்லேலூயா. உண்மை உள்ள இருதயத்துக்கு தான் தேவன் பரிபூரண ஆசீர்வாதங்களை அவன் என்ன செய்வான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க ஏகப்பட்ட வசனம் இருக்கு. நான் ஒரு சில காரியங்களை இன்னோட நான் முடிச்சிடுறேன். மேலோட்டமாய் சில காரியங்களை உங்களோடு சொல்லி முடிக்க விரும்புகிறேன். உபாகமம் 28:1 வாசிங்க. உபாகமம் 28:1. அல்லேலூயா. நான் உனக்கு விதிக்கிற கவனமாய் இருக்கும்படிக்கு அவருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் அல்லேலூயா. அப்ப மேன்மை எங்க இருந்து வருது, உண்மையிலிருந்து தான் வருகிறது. ஆண்டவர் சொல்றார், என் சத்தத்துக்கு நீ எப்படி செவி சாய்க்க வேண்டுமா, உண்மையாய் செவி சாய்க்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ உண்மையாய் செவி சாய்க்கிறதுனா என்ன, உண்மையாய் செவி சாய்க்கிறதுனா என்ன, அதை முழுவதுமா தேவனுடைய வார்த்தையை கனம் பண்ணி, தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து, தேவனுடைய வார்த்தைக்கு சோத்திரம் கீழ்ப்படிந்து, தேவனுடைய வார்த்தையை தன் இருதயத்தில் வைத்து பத்திரப்படுத்தி, அது சத்துரு எடுத்து போடப்படாதபடிக்கு, உலக காரியங்கள் அந்த வார்த்தையை வசனத்தை எடுத்து போடாதபடிக்கு அந்த வார்த்தையை செயல்படுத்தி வாழ்கிறான் பாருங்க. அவன் தான் உண்மை உள்ள இருதயத்தை உடையவன். அல்லேலூயா. உண்மை உள்ளவன்ட்ட எவ்வளவு கோடியை வேணாலும் கொடுக்கலாம். அல்லேலூயா. உண்மை உள்ள மனுஷன் எவ்வளவு கோடியை வேணாலும் கையில என்ன செய்யலாம், ஒப்பு கொடுக்கலாம். அதனால்தான் உண்மை உள்ள மனிதன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று நீதிமொழிகளை நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. அப்ப உண்மை உள்ள இருதயத்தில் என்ன இருக்கும், நூறத்தனையான விளைச்சல் இருக்கும். உண்மை எங்க இருக்கோ, உண்மை உள்ளவன் நன்மை செய்கிறவனாயிருப்பான். உண்மை எங்கெல்லாம் இருக்கோ அவன் கட்டாயம் நன்மை செய்வான். சொல்லுங்க, உண்மை இருக்கிறவன் கட்டாயம். நன்மை என்றால் என்ன, நீதியான காரியங்களை செய்கிறவன். நன்மை என்றால் என்ன, நீதியான காரியங்களை, தேவனுக்கு பிரியமான காரியங்களை அவன் என்ன செய்கிறான். அல்லேலூயா. இந்த உண்மை உள்ள இருதயம் தேவனுக்கு துரோகம் பண்ணுகிறது இல்லை.
உண்மை உள்ள இருதயம்னா என்ன? தேவன் நம்புகிற இருதயம். யாரை நம்புறாரு ஆண்டவர்? உண்மை உள்ளவனை நம்புறாரு. யாரை நம்புறாரு ஆண்டவர்? உண்மை உள்ளவனை தான் நம்புறாரு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உண்மை உள்ளவனை தான் ஆண்டவர். நீங்க இந்த ஓமையிலேயே பாருங்களேன், ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்றாரு. அது மற்ற யாரும் எழுதல, லூக்கா எழுதி இருக்கிறாரு. அவனும் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. லூக்கா. நன்றி ஆண்டவர். 8வது அதிகாரம். நன்றி ஆண்டவர். சில வசனங்களை நாம் கூர்ந்து பார்க்கும்போது ஆமை. நன்றி ஆண்டவர். நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். வசனத்தை நெருக்கி போடுகிறதினால் அதுல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை ஆண்டவர் அழுத்தினார் எனக்குள்ள. அவனும் பலனற்று போய்விட்டான். அவனும், நான் அவனை நம்பினேன், ஆனா அவனும் என்ன செய்து விட்டான்? பலனற்று போய்விட்டார். அல்லேலூயா. ஆனா மற்ற இடத்துல இதை வாசிக்க முடியல. அவனும், அல்லேலூயா, அந்த நிலமும் சொல்லல, அவனும் என்ன செய்து விட்டான்? பலனற்று போய்விட்டான். நான் இவன் எதிர்பார்த்தேன். நான் உங்ககிட்ட கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. உங்ககிட்ட என்னட்டையும் என்கிட்டையும் கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? உண்மை. என்னது? உண்மையை எதிர்பார்க்கிறார் அவர். நம்மகிட்ட எதிர்பார்க்கிற காரியம், எல்லா விஷயத்திலும் நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோமா? கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன் உண்மையாய், பெற்றோருக்கு பிள்ளைகள், பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் உண்மையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அந்த இருதயத்துல தான் விளைச்சல் உண்டாகும். அந்த இருதயத்துல தான் ஆயிரக்கணக்கான மக்கள் பயன்பெற போகிற பெரிய விளைச்சல் உண்டாக போகிறது. அல்லேலூயா. விளைச்சல் உண்மை உள்ள இருதயத்தில் விளைச்சல் உண்டாக போகும். உண்மை உள்ள இருதயத்தில் தான் என்ன உண்டாகும்? விளைச்சல் உண்டாகும். ஏனென்றால் அவர்கள் தான் வசனத்தை காத்து கொள்ளுகிறார்கள், பதித்து வைக்கிறார்கள், அதை வச்சு வைத்து 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 ஜெபிக்கிறார்கள். இந்த வசனம் நிறைவேறும். இந்த வசனம் கொஞ்ச நேரம் ஆமை சோதனை. இந்த வசனம் நிறைவேறுவதற்கு இந்த காரியம், இந்த விதை வளருவதற்கு கொஞ்ச நேரம் எடுத்திருந்தாலும் பரவாயில்ல, இது நிச்சயமாய் நிறைவேறும். இதுதான் பொறுமை. அந்த இருதயத்தில் என்ன இருக்கு? அதுக்கு தெரியும் இது கொஞ்சம் வளரணும்னா கொஞ்ச நேரம் எடுக்கும், கனி கொடுக்க கொஞ்ச நேரம் எடுக்கும் என்பதை அவர்கள் பொறுமையோடு என்ன செய்கிறார்கள்? பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது என்று சொல்லப்பட்டது போல பொறுமையோடு காத்திருக்கிறார்கள். இந்த உண்மையும் நன்மையும் எந்த இருதயத்தில் இருக்கோ அங்க என்ன இருக்கும்? பொறுமை கண்டிப்பா இருக்கும். உண்மையும் நன்மை இருந்தா அதுல என்ன இருக்கும்? பொறுமை கண்டிப்பா இருக்கும். இவங்களுக்கு வேற ஆர்வமே கிடையாது. இவங்களுடைய ஆர்வம் எதன் மேலதான்? வசனத்தின் மேல மட்டும்தான். இந்த நல்ல இருதயம் எதுல ஆர்வம் செலுத்துறது? வசனத்தின் மேல, கர்த்தருடைய வார்த்தையின் மேல, கர்த்தருடைய கிரியைகளின் மேல என்ன செய்யப்படுகிறது? ஆர்வம் உண்டாகுது. இவங்க தன்னுடைய ஆர்வத்தை வேற எதிலையும் என்ன செய்கிறது? இல்ல, வைக்கிறதே இல்லவே இல்லை. அதனாலதான் இது நூறத்தனையான விளைச்சலை என்ன செய்கிறது? கொடுக்கிறது. இது ஆழமான சத்தியங்களை கேட்க விரும்புகிற ஒரு இருதயம். அல்லேலூயா. ஆழமான சத்தியங்களை தேவனுக்கு தேவன் விரும்புகிற சத்தியங்களை இது கேட்க விரும்புகிறது. கடிந்து கொள்ளுதலை கேட்க விரும்புகிறது. சுத்திகரிப்பை கேட்க விரும்புகிறது. அல்லேலூயா. புடமிடுகிறதை கேட்க விரும்புகிறது. திருத்தங்களை தேவன் என் வாழ்க்கையில திருத்தங்களை உண்டு பண்ண விரும்புகிறது. அதுதான் இந்த நிலத்துல என்ன உண்டானது? விளைச்சல் உண்டானது. தன்னை வணையப்படுவதற்கு, தன்னை கடிந்து கொள்வதற்கும், தன்னை சீர்திருத்துவதற்கும், தன்னை சுத்திகரிப்பதற்கும் இந்த இருதயம் ஏற்றுக்கொள்ளுகிறது. அதனாலதான் விளைச்சல். 13 வருஷம் ஆமே யோசேப்பை கர்த்தருடைய வசனம் புடமிட்டது. அவன் சங்கீதக்காரன் சொல்லும் போது அதை தான் என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் யோசேப்பை என்ன செஞ்சதா? புடமிட்டது. நல்ல நிலத்தும் அதை தான் விரும்பும். நல்ல நிலம் என்ன செய்து? அதை தான் விரும்பும். வார்த்தை 105வது சங்கீதத்தில் வாசிக்கும் போது 17 இருந்து வாசிங்களேன். 105வது சங்கீதம் 17 இருந்து சீக்கிரமா வாசிங்க. அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு என்ன செய்தார்கள்? ஒடுக்கினார்கள். அவனுடைய பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும்
அல்லேலூயா. அப்போ இந்த இருதயம் என்ன? புடமிடுதலை ஏற்றுக்கொள்ளுகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருடைய சித்தத்தை ஏற்றுக்கொள்ளுகிறது. கர்த்தர் தன்னுடைய இருதயத்தில் உண்டு பண்ணுகிற எல்லா காரியத்தையும் இது என்ன செய்கிறது? ஏற்றுக்கொள்ளுகிறது. அல்லேலூயா. சுத்திகரிப்பா, ஆமென், சுத்தரம், புடமிடுகிற காரியமா, எந்த ஒரு காரியத்தையும் இது என்ன செய்கிறது? ஏற்றுக்கொண்டதனாலதான் இது நூறத்தனையான பலனை கொடுக்க முடிந்தது. உபத்திரவத்தில் பொறுமையா இருந்தது. அல்லேலூயா. தேவன் ஆமென் ஸ்தோத்திரம் சோதனையின் வழிகளை நடத்தும் போது பொறுமையா இருந்தது. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 26:23. 1 சாமுவேல் 26:23. அல்லேலூயா. எதற்கு தக்கதாக? அப்ப பலன் எதனால கர்த்தர் கொடுக்கிறாரு? ஒரு பலன் கர்த்தர் பலனை எதை வச்சுதான் கொடுக்கிறாரு? எதை ஆதாரமா வச்சு கர்த்தர் பலன் கொடுக்கிறாரு? உண்மையை ஆதாரமா வைக்கிறாரு. அவர் கேட்கிறாரு, நான் பலன் கொடுக்கணும்னு விரும்புறேன், உன்ட என்ன இருக்குங்கிறாரு. உண்மை. அல்லேலூயா. அவர் கண்களை திறந்து பார்த்தா என்னிடத்தில் உண்மை வெளிப்பட்டது. அதை தான் கர்த்தர் பார்க்க விரும்புகிறார். சபையே, ஒரு 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 சாவியானதாய் நாம் மாறிவிடக்கூடாது. ஒரு சாவியான ஒரு பலனை கொடுக்கிறவர்களாய் நாம் என்ன செய்து விடக்கூடாது. அவனுக்கு கர்த்தர் ஒரு அளவை வச்சிருக்கிறார். அவனுக்கு ஒரு அளவை, ஒரு நேரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென் சூத்திர. விளைச்சல் உண்டாகும் போது ஆமென் ஆயிரங்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் மாறுவீர்கள். உண்மையை கர்த்தர் கனம் பண்ணுவார். உண்மைக்கு கர்த்தர் உண்மைக்கு கர்த்தர் என்ன செய்யப்படும்? கிரீடம் வைக்கப்படும். உண்மைக்கு என்ன வைக்கப்படுமா? கிரீடம் வைக்கப்படும். முருதைக்காக்கு என்ன செய்யப்பட்டது? ராஜகணம் செலுத்தப்பட்டது. அவன் யாருக்கு உண்மையா இருந்தான்? தேவனுக்கு உண்மையா இருந்தான். தேவனுக்கும் நமக்கும் எந்த அளவுக்கு உறவு இருக்கோ அந்த அளவுக்கு நம்மகிட்ட உண்மை இருக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உறவு இருக்குமானால் உங்களிடத்துல என்ன இருக்கும்? உண்மை இருக்கும். அல்லேலூயா. அப்போ தேசம் பிழைத்ததற்கு காரணம் என்ன? ஒரு உண்மை உள்ள மனுஷனால. அல்லேலூயா. தேசம் பிழைத்தது தானியம். ஆனால் உண்மை என்னன்னா, ஒரு உண்மை உள்ள மனுஷன் இருந்ததுனால தேசம் பிழைத்தது. 40 லட்சம் இஸ்ரவேல் ஜனங்களும் தப்பி பிழைத்ததுக்கு காரணம் ஒரு உண்மையான மோசே இருந்ததுனால. தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆனால் அந்த தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிற தேவன் எதை விரும்புகிறார்? உண்மையைத்தான் விரும்புவார். அல்லேலூயா. அப்போ நீங்க உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் காத்து, எதை காத்து கொள்ள வேண்டுமா? உன் இருதயத்தை எல்லா காவலோடும் என்ன செய்து கொள்? காத்துக்கொள். ஏன்னா அதுல இடத்திலிருந்து என்ன புறப்படும்? ஜீவ ஊற்று புறப்படும். அல்லேலூயா. அதனால தான் நம்ம இதயத்தை என்ன செய்து கொள்ள வேண்டுமா? துரோகம் வந்துடக்கூடாது. நன்மைக்கு பதில் தீமை வந்துடக்கூடாது. பொறுமைக்கு பதில் பெருமை வந்துடக்கூடாது. நீடிய சாந்தம் உள்ளவர்களாய் நம்ம என்ன செய்ய வேண்டுமா? காணப்பட வேண்டும். என்ன வந்துடக்கூடாது? பெருமை வந்துவிடவே கூடாது. அல்லேலூயா. அந்த 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 பொறுமை, இந்த 3 விஷயத்துல ஒரு ஆவிக்குரிய பிள்ளை ஒரு இருதயத்தில் காணப்பட வேண்டிய 3 விஷயம் ரொம்ப முக்கியமானது. இதை விளக்கி சொன்னா பெரிய பிரசங்கம். உண்மை, நன்மை, பொறுமை. மறுபடியும் சொல்லுங்க, உண்மை, நன்மை, பொறுமை. அல்லேலூயா. இவ்வளவு பாடுகள் மத்தியில 13 வருஷம் பாடுல யோசேப்பிட்ட காணப்பட்டது அதுதான். உண்மை இருந்தது, நன்மை இருந்தது. அவன் எல்லாருக்கும் நன்மை செஞ்சான். எல்லாருக்கும் என்ன செஞ்சான்? சகோதரனுக்கு நன்மை செய்தான். ஆமென். பான பாத்திரக்காரனுக்கு போத்திபாருடைய வீட்டில் நன்மை வருவதற்கு காரணம் யாரு? யோசேப்பு. யோசேப்பின் நிமித்தம் போத்திபாரனுடைய வீடு என்ன செய்யப்பட்டது? அல்லேலூயா. அப்போ யோசேப்பு அவன் நன்மை செய்கிறவனா தான் இருந்தான். அவன் யாருக்கு? இவனுக்கு தான் எல்லாரும் தீமை செஞ்சாங்களே தவிர இவன் யாருக்கு எந்த தீமையும், நீங்கள் எனக்கு தீமை செய்தீர்கள், அதை கர்த்தர் நன்மையாய் முடிய பண்ணினார். அல்லேலூயா. எப்படி அழகா சொல்றாரு பாருங்க. மறந்து போனார்கள் எல்லாரும், யோசேப்பை மறந்துட்டாங்க. ஆனா நம்ம கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். உண்மை உள்ளவன் கூட கர்த்தர் இருப்பார். நன்மை செய்கிறவன் கூட கர்த்தர் இருப்பார். பொறுமையா இருக்கிறவன் கூட கர்த்தர் என்ன செய்வார்? இருப்பார். சவால்கள் வரும், சோதனைகள் வரும், இக்கட்டுகள் வரும், பாடுகள் வரும், நடக்குமோ நடக்காதோ என்கிற சந்தேகம் வரும். பொறுமையோட காத்திருங்க.
என பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. அவர் ஒரு நேரத்தை வச்சிருக்கிறாரு, அவர் ஒரு காலத்தை வச்சிருக்கிறாரு, அவர் ஒரு சமயத்தை வச்சிருக்கிறாரு. அந்த வசனத்தை வச்சு 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 ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களோடு பேசின, கர்த்தர் உங்களோடு இடைப்பட்ட, கர்த்தர் உங்களோடு கூட எல்லாம் பேசின காரியத்தை வைத்து வைத்து ஜெபம் பண்ணுங்க. மாற வேண்டுமா மாறுங்க, ஒப்பு கொடுக்க வேண்டுமா ஒப்பு கொடுங்க. இந்த வசனத்தை வைத்து இன்னும் ஜெபிக்க வேண்டுமா ஜெபம் பண்ணுங்க. கிருபையில பலப்படணுமா பலப்படுங்க. அல்லேலூயா. வேண்டான்னு சொன்னாரா வேண்டான்னு சொல்லுங்க. இது தேவையில்லைன்னு சொன்னாரா தேவையில்லைன்னு என்ன சொல்லுங்க. ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்து ஜெபித்து உங்கள் இருதயத்தை காத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. வசனம் தந்துட்டாரு, வசனத்தை வச்சு ஜெபிச்சு காத்துக்கிற வேண்டிய உங்க வேலை. வசனத்தை கத்த தந்துட்டார். உன்னை இப்படி மாற்றுவேன், உன்னை இப்படி ஆக்குவேன், விளைச்சல் உண்டு பண்ணுகிற நிலைமை ஒரு விதைய கத்தர் உங்க இருதயத்தில் தந்துட்டார். ஆனா இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டியது நம்ம தானே. அல்லேலூயா. சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஆண்டவரே, இருதயத்தை நான் என்ன செய்வேன் ஆண்டவரே? காத்துக்கொள்ளுவேன் ஆண்டவரே. என்ன செய்வேன்? காத்துக்கொள்ளுவேன். அதனால தான் காலையில் உங்கள்கிட்ட நான் சொன்னேன், ஆமே சோத்திரம், பிரசங்கம் வருது, பிரசங்கம் உங்களோட பேசப்படுகிறது. ஆனால் சோத்திரம், பிரசங்கியாளர் உங்களுக்கு வித்தியாசத்தை உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வர முடியாது. ஆனால் அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரும். எது உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரும்? தேவனுடைய வார்த்தை தான் உங்களுக்கு மாற்றத்தை கொண்டு வரும். எத்தனை பேர் நம்புறீங்க? நான் இன்னும் மாறணும் பாஸ்டர், எத்தனை பேர் சொல்றீங்க நான் இன்னும் மாறணும், நான் அந்த நல்ல நிலமா மாறணும்? நானும் அதுதான் ஜெபித்தேன். இந்த வேத வசனத்தை தியானிக்கும் போது நானும் ஆண்டவர்கிட்ட அதுதான் சொன்னேன். ஆண்டவரே, நான் இப்படிப்பட்ட ஒரு இருதயமா என் இருதயம் மாறணும் ஆண்டவரே. எப்படிப்பட்ட இருதயமா மாற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அழகா சொல்லிட்டாரு. லூக்காவை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் நீ எப்படிப்பட்ட ஒரு நிலமா மாறணும்னு சொல்லி செஞ்சிட்டார். கர்த்தர், உண்மையாயிரு, பொறுமையாயிரு, அவன் நன்மை செய்கிறவனாயிரு, தீமை வந்தாலும் என்ன செய்ய, நன்மை வேற எதுலையும் ஆர்வம் வைக்காத, வேற எதுலையும் எண்ணத்தை செலுத்தாத, எதுலேயே என்ன செய்ய நோக்கமாயிருன்னு கர்த்தர் படிச்சு இத்தனை காரியங்களை நமக்கு சொல்லி இருக்கிறா. நான் காலையில சொன்னது மாதிரி நீங்க கேட்டீங்க, ரொம்ப நல்லது. அதை கவனிச்சிங்க, ரொம்ப நல்லது. எழுதுனீங்க, ரொம்ப நல்லது. ஆனா வித்தியாசம் வரணும்னா நம்ம செயல்படுத்தணும். அல்லேலூயா. நம்ம இதயத்துல வசனத்தை வைத்து நாம் அதை என்ன செய்ய வேண்டும்? செயல்படுத்தினால்தான் வித்தியாசம். அந்த 10 பேர் பேசி கொண்டிருந்தார்கள். 8 பேர் சொன்ன விஷயம், நாங்கள் மாறவில்லை, நாங்கள் ஆலயத்துக்கு போனோம், வசனம் கேட்டோம், வசனத்தை எழுதினோம், நாங்கள் எல்லாம் செய்தோம், ஆமென், ஆனால் நாங்கள் என்ன செய்யவில்லையே, மாறவில்லையே. ஆனால் 2 பேர் சொன்னார்கள், எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அநேக மாற்றங்களை பார்க்கிறோம், அநேக வித்தியாசங்களை பார்க்கிறோம், எங்கள் வாழ்க்கை ஒரு வித்தியாசமானதாய் காணப்படுகிறது, எங்கள் வாழ்க்கையை கர்த்தர் வித்தியாசப்படுத்தி வைத்திருக்கிறார். காரணம் என்ன என்று 8 பேர் கேட்டபோது சொன்னார்கள், நாங்கள் செயல்படுத்தினோம். வசனத்தை கேட்டு அதை நாங்கள் என்ன செய்தோம்? செயல்படுத்தினோம். அல்லேலூயா. ஆண்டவர் செய்ய சொன்னதை நாங்கள் செஞ்சோம். ஆண்டவர் செய்ய சொன்னதை நாங்கள் என்ன செய்தோம்? செய்ததனால தான் வித்தியாசத்தை பார்க்க முடியுது. நீங்க செய்து பாருங்கள், அப்பதான் வித்தியாசம். என்ன செய்து வாங்கணுமா? அறிக்கை பண்ணுங்கள். தேவன் உங்களுக்கு சொன்ன வார்த்தை என்ன செய்யுங்கள்? அறிக்கை பண்ணுங்க. வாயை திறந்து பேசுங்க. கண்ணாடி முன்னாடி போய் நின்று பேசுங்க. கர்த்தர் உன்னோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தர் உன்கிட்ட இந்த வசனத்தை தந்திருக்கிறார். பேசுங்க. அல்லேலூயா. பேச பேச அந்த வசனத்தில் இருக்கிற பிரதிபலனை நீங்க பார்ப்பீங்க. இத்தனை பிரயாசப்பட்டு ஆமை உங்களோடு கூட கர்த்தர் பேசி இருக்கிறார். ஆமை சோத்திரம். நீங்கள் விளைச்சலை கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும். சொல்லுங்க, ஆண்டவரே 3 நாளா என்கிட்ட பேசினீங்க, நாங்கள் அதை விளைச்சலை பார்க்கணும் ஆண்டவரே. அல்லேலூயா. இந்த 17வது நாள் உபவாச கூட்டத்தில் கர்த்தர் நான் உங்களை நம்புறேங்கிறாரு. அவர் உங்களை நம்புறாரு. அவனும் பலனற்று போனான் என்று உங்களை பார்த்து சொல்லிடக்கூடாது. அவனும் என்ன செய்து போனான்? இவனும் என்ன செய்து போனான்? பலனற்றவனாய் போய்விட்டான். எதிர்பார்ப்பு ஏமாந்துட்டான். ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்ன செய்து விட்டது? ஏமாந்து போனது. நான் உங்களை ஏமாற்ற மாட்டேன்னு சொல்லுங்க. ஆண்டவரே, நான் உங்களை ஏமாற்ற மாட்டேன் ஆண்டவரே. நான் செயல்படுத்துவேன் ஆண்டவரே. நான் ஏற்றுக்கொள்வேன் ஆண்டவரே. பல நாளா
என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஏதோ ஒரு வார்த்தை இருந்தது. நான் அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன் ஆண்டவரே. நான் அதன்படி செய்வதற்கு என்ன ஒவ்வொரு நாள் சொல்லுங்க, அதன்படி செய்வதற்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். நீங்கள் எல்லா பிரசங்கத்தையும் கேட்கல நான் சொல்லலை, குற்றப்படுத்தலை. ஆனால் ஏதோ ஒரு பிரசங்கம், ஏதோ ஒரு வார்த்தை உங்களால் கேட்க முடியலை. அல்லேலூயா. அது எதுவாக வேண்டுமானால் இருக்கலாம். அந்த ஒன்று தான் உங்கள் தடை. நீங்கள் நினச்சிக்கோங்க, அந்த ஒன்று தான் உங்கள் ஆசீர்வாதத்திற்கு தடையாக இருக்கிறது. அந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. முழு மனசாக என்ன செய்யுங்க, உங்கள் இருதயத்தை மூடாமல் என்ன செய்யுங்க, ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த வசனம் மகா பெரிய விளைச்சலை தரப்போகுது. அல்லேலூயா. அவனுடைய அளவின்படி கர்த்தர் ஒருத்தனை 30 பலன் கொடுக்க வைக்க போறாரு, இன்னொருவனை 60 கொடுக்க வைக்க போறாரு, இன்னொருவனை 100 கொடுக்க வைக்க போகிறார். அவர் சித்தம். அவர் யாரை 30, 60, 100 யாரை கொடுக்க வைக்கணுமோ அவர் என்ன செய்யறாரு, கொடுக்க வைக்கிறார். ஆனா நீங்க ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கணும் தெரியுமா, என்ன 100 கொடுக்க வைங்கப்பா, என்ன 100 கொடுக்க வைங்கப்பா. ஒரு வார்த்தை சொல்லுங்களேன், ஆர்வத்தோட சொல்லுங்களேன், நான் 100 கொடுக்கணும் ஆண்டவரே, நான் 100 கொடுக்கணும் ஆண்டவரே. ஒரு 1000 பேருக்காவது பிரயோஜனமா மாறிடணும் ஆண்டவரே. ஒரு 1000 பேருக்காவது என்ன நீங்க பரிமாறிடணும் ஆண்டவரே. அல்லேலூயா. சாகிறதுக்குள்ள 1,00,000 ஆண்டவருக்காக எதையாவது செஞ்சிடணும். 1,00,000க்காவது நம்ம பிரயோஜனமா மாறிடணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, 1,00,000க்காவது நாம் பிரயோஜனமா மாறிடணும். அல்லேலூயா. 100னா என்ன, பல கோடிக்கு நம்ம என்ன செஞ்சிடணும், பிரயோஜனமா மாறி. எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட ஆசை இருக்கு? அல்லேலூயா. என் ஆண்டவர் அந்த கல்யாண வீட்டு விருந்தில் திராட்சை ரசம் குறைவுபட்ட போது ஒரு புது திராட்சை ரசத்தை என்ன செய்தார் ஆண்டவர் அவர்களுக்கு. இதீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் இன்னும் வச்சிருக்கிறாருப்பா, இன்னும் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அந்த நல்ல ரசம் நீயா இருக்கணும், அந்த நல்ல ரசம் நீங்களா இருக்கணும். பரிமாறப்படுகிற ரசமாய் நீங்கள் இருக்க வேண்டும். பரிமாறப்படுகிற ரசமாய் கர்த்தர் உங்களை மாற்றி வைத்திருக்கிறார். விளைச்சல் வரும்போது அந்த யோசேப்பு அன்னைக்கு அந்த விளைச்ச கதிர் அன்னைக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. இந்த சமுதாயத்தில் நீ உன்னை கர்த்தர் விலக வைக்க போகிறார். நீ அந்த காலத்தில் விளைஞ்சு நிற்கணும். காலம் தப்பிடக்கூடாது, காலம் தப்பிடக்கூடாது. நீ எப்போ விளைஞ்சு நிற்கணும்னு கர்த்தர் விரும்பினாரோ அப்போ நீ விளைஞ்சு நிற்கணும். அல்லேலூயா. அந்த ஒரு வார்த்தை சொல்லிருங்க, ஒரு 1000க்காவது ஆண்டவரே, ஒரு 10 வருஷத்துக்குள்ள ஒரு 1000ஐயாவது நான் ஆண்டவருக்குள்ள நடத்திடணுமே. என்ன செஞ்சிடணும், எதை செஞ்சிடணும், ஒரு 1000 நான் பலன் கொடுத்துடணும் ஆண்டவரே. நான் மறுபடியும் இந்த வசனத்தை நான் தியானிக்கும் போது கர்த்தர் எனக்குள்ள வச்ச ஒரு பாரம் அதுதான். நான் ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவரே சாகிறதுக்குள்ளேயும் 1 கோடியை உங்களுக்கு பார்த்து. ஏன்னா பில்லி கிரகாம் கோடிய கண்டங்களை ஆண்டவருக்காக திருப்பினார். ஜான் வெஸ்லி அவர் பண்ணின பிரயாணம் கோடி லட்சக்கணக்கான பிரயாணம் பண்ணினார். அவர் 100 வருஷத்துக்கு முன்னால ஒரு பெரிய கோடீஸ்வரர் ஒரு குறிப்பிட்ட ஒரு கிராமத்துக்கு போய் அவர் என்ன செய்தானாம், ஆல்கஹால் குடிக்க வேண்டும், மது சாப்பிட வேண்டும் என்று அவனுடைய இருதயம் சொன்னதனால அந்த கிராமம் முழுவதும் அவன் என்ன செய்தானாம், தேடி பார்த்தானாம். அந்த கிராமம் முழுவதும் என்ன செய்யப்படவில்லை, அந்த ஆல்கஹால் என்ன செய்யவே இல்லை, கிடைக்கவே இல்லை. அப்போ அங்க இருக்கிறவங்கிட்ட போய் அந்த பணக்காரன் கேட்டானா, இங்க ஏன் ஆல்கஹாலே கிடைக்கல, இங்க ஏன் மது கிடைக்கவே இல்லை என்று கேட்டபோது அவர் சொன்னானா, 100 வருஷத்துக்கு முன்னால ஜான் வெஸ்லி இந்த இடத்துல நின்று பிரசங்கம் பண்ணிட்டு போனாரு, அன்னையிலிருந்து இந்நாள் வரை அது இல்லை. இவர்கள் இந்த கதிர் தான் தேவை. என்ன ரிப்பீட் அகைன் லார்ட், ஒன்ஸ் அகைன் லார்ட். எத்தனை பேர் நீங்க கேட்க முடியும், என்ன மறுபடியும் என்ன? அந்த ஜான் வெஸ்லி இல்லை, ஆனால் அவருக்கு பதிலாக சிலரை கர்த்தர் தேடுகிறார், அவர்களுக்கு பதிலாக கர்த்தர் சிலரை தேடுகிறார். அப்படிப்பட்ட ஒரு கதிர் தேவை. அல்லேலூயா. இப்படியே எத்தனை மறைமுகமான ஸ்தோத்திரம் தாசர்களை நம்மை பார்த்திருக்க முடியும், நாம் கேள்விப்பட்டிருக்க முடியும். அவர்களைப் போல நம்மையும் கர்த்தர் மாற்றிவிட வேண்டும். எத்தனை பேர் விரும்புறீங்க? குறைஞ்சது ஒரு லட்சத்தை சோத்திரம் ஆண்டவரை குறித்து எதையா ஆண்டவரை குறித்து சொல்லி ஆண்டவரை குறித்து பிரயோஜனப்படுத்தி தான் நம்ம சாகணும்.
இவர் சாகும்போது 4 வீடு கட்டியிருந்தாரு, பிள்ளைங்களெல்லாம் கோடீஸ்வரன் ஆக்கி வச்சுட்டாரு, நல்ல படிக்க வச்சுட்டாரு. ஆண்டவருக்கு என்ன பிரயோஜனம்? அல்லேலூயா. நான் கடைசியா சொல்றேன், இப்படிப்பட்ட இது எப்படி பாஸ்டர் சாத்தியம்? நீங்க உண்மையாய் பொறுமையாய் நன்மை செய்கிறவர்களாய் இருப்பீர்களாண்டான் உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய விளைச்சலை கொடுக்க முடியும். நாம் ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு பகிர்ந்து கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த மீதமுள்ள வாழ்க்கையை நாங்கள் பிரயோஜனமாக வாழ்ந்துடணும் ஆண்டவரே. பலன் கொடுக்கிறவர்களாய் மாறணும். 1 30, 1 60, 1 100 பலனை கொடுத்தது அப்பா. நாங்கள் அப்படிப்பட்ட பலனை கொடுத்து தான் எங்கள் ஓட்டத்தை முடிக்கணும் ஆண்டவரே. உங்கள் சித்தத்தை செஞ்சு தான் ஓட்டத்தை முடிக்கணும் ஆண்டவரே. அப்பா, நீங்கள் என்ன செய்ய சொன்னாலும் நாங்கள் ரெடி ஆண்டவரே. என்ன செய்ய சொன்னாலும் நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. இந்த உபவாச நாட்கள் எங்களோடு பேசி வருகிற இந்த தொடர் சத்தியங்களுக்காக நன்றி. தொடர்ந்து உங்களுடைய பிள்ளைகளோடு பேசுங்க. நல்ல சொப்பனங்களை, தரிசனங்களை, வெளிப்பாடுகளை, நல்ல ஜெபம், ஆவியை உணர்வு எங்களுக்குள்ள உண்டாகட்டும் ஆண்டவரே. நாங்கள் காண உதவி. இந்த ராத்திரி உடைய வருகை இருக்குமானால் சபையாராய் நாங்கள் பிள்ளைகளாய் குடும்பமாய் உடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க உதவி செய்யுங்க. தாமதிக்குமே ஆனால் உமக்கு உண்மையாய் உத்தமமாய் வாழ கிருபதாங்க ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்ய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். God bless you. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.